எல்லா நல்லுள்ளங்களுக்கும் லேண்ட்செல் சேனலின் இனிய வணக்கம். இன்றைக்கி தூத்துக்குடி 4ஆம் கேட்டிலேருந்து 1.8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற பழைய வீடை பார்க்க போகிறோம். 4.5 சென்டில் அமைஞ்சிருக்குது. வடக்கு பார்த்த மனை. இதுதான் மீளவட்டம் ரோடு. இங்கேருந்து 1.8 கிலோமீட்டரில் கரெக்டாக வீடு அமைஞ்சிருக்குது. இது பக்கத்தில் சர்ச்சு அந்த ரோட்டிலே அமைஞ்சிருக்குது. அதிலேருந்து போனால் கிங் ஸ்கூலு இருக்குது. இது கரெக்டாக 1 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது. அது பக்கத்தில் 50 மீட்டரில் சந்தியா கல்யாண மண்டபம் இருக்குது. அது கிங் ஸ்கூலோட பேக் கேட்லேயே அமைஞ்சிருக்குது. நம்ம வலது பக்கம் திரும்பணும். இதிலேருந்து கரெக்டாக 800 மீட்டரில் வீடு அமைஞ்சிருக்குது. உங்களுக்கும் வீட்டு மனைகளை விற்கணுன்னா தொடர்பு கொள்ளவும். 20 அடி ரோடு. இதுபோல் இதுவரைக்கும் 76 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அதில் பிடிச்சிருந்தாலும் கால் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தாச்சு. 4.5 சென்டில் மனை அமைஞ்சிருக்குது. வடக்கு பார்த்த மனை. வீட்டை சுற்றிலுமே நல்ல இடம் இருக்குது. காலி இடங்கள் இருக்குது. கிணறு இருக்குது. வீடு பிடிச்சிருந்தா ஓனரை நேராக பார்த்து விலையை பேசிக்கலாம். நேரில் வீடை பார்த்துட்டு விலையை கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மேல் மாடியிலிருந்து எடுத்தது. சுற்றிலும் வீடுகள் தான். தெரு இருக்குது. இதிலிருந்து 50 மீட்டர்லேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. மினி பஸ்ஸில் வரும். அடுத்த தெருவில் இதிலேருந்து 50 மீட்டர் தான் வருது. முக்கு திரும்பினா பஸ் ஸ்டாப் தான். வில்லங்க இல்லாமல் இருக்குது. செக் பண்ணியிருக்கு. இதுதான் ஃப்ரெண்டில் உள்ள போனால் ஹாலு. பழைய வீடு தான். கட்டப்பை போட்டது தான். ஆனால் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. வாடகைக்கு ஆள் இருந்ததுனால மெயின்டெனன்ஸாக இருக்குது. இப்போ தான் விற்பதுக்காக தான் ஆளை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பழைய காலத்தில் மச்சி வீடுன்னு சொல்லுவாங்க. அது இப்போ கூலிங்காக இருக்கும். இது மேலும் எதுவும் விவரம் தெரியணுன்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிச்சன்லேருந்து கீழே ஒரு படி இறங்கி டாய்லெட்டு பாத்ரூம் இருக்குது. அதுலேருந்து வெளிப்பக்கம் கார்டன் தான். நல்ல ஸ்பேசியஸாக இடம் இருக்குது. கரண்ட்டு கனெக்ஷனு, மாநகராட்சி வாட்டர் சப்ளை எல்லாம் இருக்குது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.